எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த அம்மா விண்ணப்பம் வைக்கிறாங்களா? உலக நலன் கருதி இந்த வேள்வி வச்சிருக்கோம். சிவனடியார்கள் அனைவருமா இந்த வேள்வி உலக நலன் நம்மளாம் நல்லா இருந்துருவோம். அது போல அப்பாவை எழுப்பணும். நம்மளுடைய அனைத்து பேருடைய வேண்டுதலே அப்பாவும் அம்மாவும் கொஞ்ச நேரம் இந்த வெயில்ல காலையில அங்கே வச்சோம். அப்பாவையும் அம்மாவையும் வச்சுட்டு நம்ம அந்த விருப்பெல்லாம் வச்சு உட்கார்ந்துருந்தோம். வெயில் வர வர நம்ம நிழலுக்கு வந்துட்டோம். ஏன்னா அந்த வெயில் நம்மளால தாங்க முடியல. அவங்க இத்தனை வருஷமா பல வருஷமா அவங்க அப்படி இருக்காங்க. அவங்க கொஞ்சம் நிழல்ல இருந்தவங்களையும் திருப்பி நாங்க கோயில் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமா சேர்ந்து பாலாலயம்லாம் பண்ணி அவங்க திருப்பி வெயில கொண்டு வச்சோம். வெயிலே மழையிலே இருக்கிறாங்க. அதனால நம்ம அனைவரோட கூட்டு பிரார்த்தனையா இருக்கட்டும் நினைச்சு நாங்க விளையாட்ட ஆரம்பிச்சோம். மார்கழி மாசத்துல ஒரு திருவாசகத்தை படிப்போம் அப்படின்னு அடியார்கள் ஆரம்பிச்சோம். அது வெற்றிகரமா 3 மாசம் ஓடுனதே தெரியல. 11 பேரா இருந்தது 21 பேரா இருந்துச்சு. இன்னைக்கு 25 பேருக்கு மேல அடியார்கள் 27 பேர்கிட்ட விரிவு அடியார் கூட 2 பேர் வந்துட்டு போனாங்க. மிச்சம் எல்லாருமே நம்ம நெய்வேலி அடியார்களும் கரம்பக்குடி அடியார்களும் நெய்வேலி அடியார்கள் இப்ப கரம்பக்குடி அடியார் ஆகிட்டாங்க. அதனால நம்ம கரம்பக்குடி அடியார்களா பாடிட்டு இருக்கோம். இனிமே இந்த 1 வருஷம் ஆகிறதுக்குள்ள எல்லா ஊர்களிலிருந்து வந்துருவாங்க. அதுக்குள்ளேயும் ஒரு அம்மா சொல்லி போயிருக்காங்க. பட்டுக்கோட்டை 2 பேர் வந்தாங்க. அதுல ஒரு அம்மா ஆணித்தரவா சொல்லிட்டு போயிருக்காங்க. வைகாசி மாசம் நீங்க கட்டாயம் கும்பாபிஷேகம் பண்ணிடுவீங்க அப்படின்னு அப்பா வச்ச சொல்லிட்டு போயிருக்காங்க. விண்ணப்பம் வச்சு அது மூலத்தம் ஒரு விடையே கிடைச்சிருக்கு. அந்த கிடைச்சிருக்கிறது மூலமா அடிச்சாதான் அங்கேயும் நகரும். அதுபோல நம்ம கூட்டு பிரார்த்தனை பண்ணா கூட இது இன்னும் சில விலைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்மளால முடிஞ்சதை இறைவன் பார்த்து எங்களுக்கு எதை தூண்டணும்னு நம்ம அடியார்களெல்லாம் சொன்னாங்கன்னாக்கா அதுக்கு தகுந்த ஆலோசனைகளையும் பண்ணுவோம். மருத்துவம் பாதி, சிகிச்சை பாதி, ஆன்மீகம் பாதி, அப்பாட்ட உள்ள வேண்டுதல் பாதியாக இருக்கிற மாதிரி இது அரசுக்கு உள்ள உட்பட்ட கோவிலாக இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த ஒரு நடவடிக்கைகளை எடுத்தாக வேணும். அதையும் அப்பா எப்படி உணர்த்துறாரோ அதுக்கு தகுந்த நடவடிக்கை இருக்கும். நம்ம அடியார்கள் கூட்டம் ஒன்று கூடணும்னாக்கா அதுக்கு மிகையாகாது எதுவுமே கிடையாது. அப்பா தூண்டி கொடுக்க இன்று இரவே அப்பா உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா உணர்த்துவாங்க. அதன்படி அப்பா எழுதுவார். அவருக்குள்ள வேலையை அவரே காத்துக்குவார். மனிதர்கள் நம்ம சும்மா அப்பாட்ட ஒரு வேண்டுதலை வச்சு விண்ணப்பத்தை வைக்கிறோம். அதற்கு அவருக்கு காது கொடுத்து கேட்டு அவர் அதுக்குள்ள ஆலோசனையை நம்ம சொல்லி அவரே அதுக்குள்ள தீர்மானத்தை கிடைக்கும். மனிதர்கள் அனைவருக்குமே அவங்க குடும்பம் ஒவ்வொருவருக்குமே நீங்க யாரெல்லாம் வந்தீங்களோ அவங்க குடும்பம் எல்லா குடும்பமும் சீரும் சிறப்புடன் இருக்கும். இன்னைக்கு நம்ம பாடினவங்க அடியார்கள் அனைவருக்குமே இந்த அன்னம் வாய்ப்பு பண்ணின குடும்பம் சீரும் சிறப்புடன் அவங்க சந்ததிகள் வாழணும். நம்மளுடைய சாப்பாடு கிடையாது, அவன் சிவனுடைய சாப்பாடு. இருந்தாலுமே எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் அவர் பார்த்துருவாரு. கேட்டா நம்மளை பார்த்துக்கிறதே அவர் தான். அதனால யாரும் எல்லா விண்ணப்பங்களையுமே அவர்கிட்ட வச்சிருக்காரு. அவர் எலும்பல வெயில இருக்காருனாலுமே அவர் நமக்கு தருவார் ஆசி, நல்லதே நடத்துவாரு. அதனால சிவாய நம்ம அவருக்குள்ள வேலையை பார்த்துக்குவாரு. இப்ப நம்ம இங்க உட்கார்ந்து நேரத்துல இருந்து 10:30 மணிக்கு தான் ஆரம்பிச்சோம். அக்கா கூட கேட்டாருன்னா நீ உண்டா இல்லையா அப்படின்னு ஏமாத்து கேட்குறீங்க, வாங்க தனிங்க வரட்டுனாக்கா உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் இல்லாத மாதிரி தான் ஆரம்பித்தோம். அந்த ஆர்வம் இல்லாத மாதிரி ஆரம்பித்தது என்னன்னு கேட்டால் எல்லா அடியார்களும் இவங்க நைட்டே என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதுலேயே எனக்கு பாதி இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. இவங்க காலையில் 9:30 மணி வரைக்கும் வரல ஆலயத்துக்கு. அதில் அதுக்கு மேலே மிச்ச உயிர்கள் போச்சு. இங்கே எங்களை முன்னாடி எல்லாம் நாங்கள் 2 இருந்தோம். அது